வணக்கம். வெல்கம் டு அம்மா கைவினமே. இன்றைக்கு மீன் பொளிச்சது அந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம். செய்முறையை பார்ப்போம் வாங்க. மீன் பொளிச்சது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: வாவல் மீன் 1 எடுத்திருக்கிறேன், 1 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு வத்தல் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், நல்லெண்ணெய், 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 லெமன், கொஞ்சம் புளி, வாழை இலை முக்கியமான தேவை. ஒரு தட்டில் மஞ்சள் தூள், குருமிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் தூள், உப்பு, மல்லித்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை விரவிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமே அந்த கலவையை இந்த மீனில் அப்படியே தடவி விட்டுடலாம். மீனை நல்லா வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த மசாலெலாம் உள்ளே போகும். அதுக்கு மேலே நல்லா தடவி வைக்கலாம். தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். எந்த மீன் வேணாலும் நம்ம வாங்கி இப்படி செய்யலாம். சீலா மீன் நல்லா பீஸ் போட்டு அதையும் நம்ம இப்படி பண்ணலாம். மத்தி, அயிலை, எந்த மீனாக இருந்தாலும் நம்ம வாங்கி செய்யலாம். மசாலாவை நல்லா உள்ள எல்லாம் போட்டு வச்சு இது மேரினேஷன். இது ஒரு அரை மணி நேரம் இனிமேல் அந்த மீன் ஊறட்டும். நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதுக்குரிய மசாலா ரெடி பண்ணுவோம். பொதுவாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க கேரளாவில். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போடலாம், வெட்டி வச்சதை. உப்பு கொஞ்சம் போடலாம். உப்பு பார்த்து தான் போடணும், ஏன்னா மீன்லேயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் பூசணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளியையும் போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு மூடியை வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். தக்காளி வேகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதையும் போட்டுக்கலாம். டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன். தக்காளி வந்துருச்சுது. என்ன இதை வேறொரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடாயிட்டுது. நம்ம மேரினேட் பண்ண மீனை அதில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப பொரிக்கக்கூடாது. கீழ்ப்பக்கம் ஒரு 5 நிமிஷம் அது பொரியட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சுது. நம்ம மீனை புரட்டி போட்டுடலாம். அடுத்த சைடும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுது. இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீனை ஒரு தட்டில் மாற்றிடலாம்.
கேஸை ஆன் பண்ணிவிட்டு வாழை இலையை நம்ம லேசாக வாட்டிக்கலாம் தீயில, அப்போ தான் அது கிளியாது. தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கலாம், அது சூடாகட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெயும் நான் ஊற்றிக்கிடுறேன், 1 ஸ்பூன். இலையை வச்சுட்டு இந்த மசாலா இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. கொஞ்சோண்டு புளி இருக்குது, அதில் கொஞ்சம் ட்ராப் சேர்த்துக்கலாம். மீன் அதில் வச்சிடலாம், மீதி உள்ள மசாலையும் அதில் வச்சிடலாம். அது நல்லா கவர் பண்ணி விட்டுருவோம். இதை நல்லா அப்படி பொரிஞ்சிடலாம், நம்ம சாப்பாடு போட்டலாம் பொதிகிற மாதிரி. அப்புறம் கயிறை வச்சு கட்டிடலாம், நார், வாழை நார். வாழை நாரால இதை அப்படியே பார்சல் பண்ணிடலாம், கட்டிடலாம். கல் சூடாயிடுச்சு. இதை நம்ம மீனை இதில் வைக்கலாம். இதுவும் ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும், இதையும் மூடி வச்சுக்கலாம். நாலு நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமே அதை மீனை மாற்றி போடுவோம். ஒரு இலையை அதுக்கு மேலே போட்டுக்கலாம் லேசா. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், மீனை எடுத்துடலாம். இந்த வாழை நாரை கட் பண்ணுவோம். திறந்து பார்க்கலாம். ஆறட்டும். சுவையான மீன் பொளிச்சல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வந்துருச்சு. நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பாருங்க, மசாலாவோட அப்படியே சாப்பிட வேண்டியது தான். பொதுவாக வீடுகளில் நம்ம குழம்பு வைப்போம், அவியல் வைப்போம், பொரிச்சு எடுப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. வாழை இலையில் அதில் மசாலாம் வச்சு அந்த மீனை அதில் வச்சு அதை பேக் பண்ணி கட்டி ஒரு தோசைக்கல்லை நம்ம சூடாக்கி சுட்டு சாப்பிட்றோம். அதில் இந்த வாழை இலையினுடைய மணமும் அதில் சேருது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே, சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள், செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.